தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களுடைய வருங்காலத்துக்கு நல்லது. அதை விடுத்து சம்பந்தம் இல்லாமல் பொது தளத்தில் கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு அப்படி பேசுவது மரபல்ல. வெற்றி 150 நாள் திட்டம், அது இந்த அரசு ஒன்றிய அரசிடம் சரண்டர் ஆகிவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டான முதல் திட்டம் அந்த திட்டம். விபிஜி ராம்ஜி 40% மாநில அரசு, 60% ஒன்றிய அரசு. அந்த திட்டம் கிராமப்புற வேலைவாய்ப்புகளுக்கு நாங்கள் வேண்டாம் என்று எதிர்த்தோம். அதனால எங்களுக்கு 3501 கோடி ரூபாய் 591 கோடி ரூபாய் பணம் வரல. பணம் வரவில்லை என்றாலும் கூட அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தோம். ஆனா எந்த காலத்திலும் நாங்கள் உங்களுக்கு பணிய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் மகாத்மா காந்தியினுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் வேண்டும் என்று வலியுறுத்தினோம். பிபிஜி ராம்ஜி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு அது சட்டமே இல்லாம செஞ்சிருவீங்க. அதுதாங்க உங்களுடைய சாதனை. எப்படி ஓட்டுல எலெக்ஷன் சத்தமே இல்லாம வந்தீங்களோ அது போல சத்தமே இல்லாம சரண்டர் ஆயிடுறீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சியை பொறுத்தவரை சற்று நேரம் முன்பு மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அண்ணன் பேசினார். உண்மையிலேயே அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் தாண்டி அதில் பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எண்ணற்ற செய்திகள் இருந்ததை நாங்கள் இளம் தலைவர்கள் குறித்துக் கொண்டோம். அந்த துணியில் பேசுகிற பொழுது இந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பை பாதுகாக்க, மரபை வழித்தொடர அது வழிவகுக்கும். ஆனால் மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆரம்பம் முதலே பொது தளத்தில் பார்த்தது, சோசியல் மீடியா, பில்லு வாங்க போனப்ப நீங்க எங்க பில்லு வாங்க போனீங்க என்று இந்த நிதி அறிக்கை சார்ந்து பேசாது ஒரு அரசியல் கூட்டம் போல பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அவருக்கு நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களுடைய வருங்காலத்துக்கு நல்லது. அதை விடுத்து சம்பந்தம் இல்லாமல் பொது தளத்தில் கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு அப்படி பேசுவது மரபல்ல என்பதை உங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரியாது.